ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சீரிஸில் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து யூடியூப் லைவை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த லைவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட் தேவை, இப்போ இருக்கிற அப்டேட் படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைவை வந்து எனேபிள் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். உங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து சேனல் ஆப்ஷனில் போனீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிரும். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் லைவ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் டெஸ்க்டாப், அதாவது பிசி அதுக்கப்புறம் லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொபைலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட்டு இருக்கணும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் லைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து சொல்கிறாங்க. என்னதான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் உடனே வந்து கிடச்சிடாது. என் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி தான் போயிருக்கு. இப்போ 1300 கிட்ட வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட என்னால் லைவ் பண்ண முடியல. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு ஃபீட்பேக்லாம் அனுப்பியிருக்கேன். கண்டிப்பாக வந்து அதை பார்த்துட்டு மறுபடியும் ரிப்ளை பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாளையில் என் சேனலுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் வந்து எதுக்குனாலும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒன்று கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் ஆப்ஷனை சூஸ் பண்ணி கிரியேட்டர் ஸ்டுடியோலேயே கீழே வந்து இருக்கும் ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபீட்பேக் மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் என்ன எரர், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து தமிழில் எழுதி கூட டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனேபிள் பண்ணி தந்துடுவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் இப்போ மொபைலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னா 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனாலும் லைவ் ஸ்ட்ரீம் எனக்கு வந்து வரமாட்டேங்க அப்படிங்கிங்க. நீங்கள் வந்து ஒரு பிகினர், அதனால தான் உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது யூடியூப்பில் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு விஷயம். யூடியூப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த மாதிரியான அப்டேட் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காகவே தமிழில் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்குன்னு தனியாக வந்து சேனல்ஸ்லாம் இருக்குது. அதை கூட போய் பாருங்கள். என் சேனலில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்க்டாப்பில் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசி லேப்டாப்பில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் யூடியூப் ஆப் மூலியமாவோ இல்லைனா அனதர் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலியமாவோ நீங்கள் வந்து லைவ் பண்ண முடியும். அது கேமிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதாரண உங்களுடைய ஃபேஸை காட்டி லைவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ரெக்யர்மெண்ட்லாம் இருக்குது கைஸ். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து. அவங்க கேள்வி மட்டும் சந்தேகங்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இப்போ பாஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.